எனதன்பு குழந்தையே, நான் உனக்குச் சொல்லித்தரப் போகும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கை மற்றும் பொறுமை. வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னை நம்பு. நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று பலரும் உடனடி வெற்றி, உடனடி மகிழ்ச்சி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் கஷ்டமும் இன்பமும் சமமாகவே வரும். ஒரு கதவு மூடப்படும்போது அதற்குப் பின்னால் இன்னொரு கதவு திறக்கப்படும் என்பதை நாம் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டு, மாற்ற முடியும் விஷயங்களை முழு முயற்சியுடன் மாற்றி நாம் செயல்பட வேண்டும். பிறரிடம் அன்பாக இருங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள். எளிமையாக வாழுங்கள். இதுவே உண்மையான பக்தி. கோவிலுக்குப் போவது மட்டும் பக்தி அல்ல. நாம் தினசரி வாழ்க்கையில் நேர்மை, கருணை, பொறுமை என இவை அனைத்தும் இருந்தாலே அது நாம் இறைவனுக்குச் செய்யும் மிகப்பெரிய பூஜை. நம்மை யாராவது காயப்படுத்தினால் உடனே கோபப்படாமல் இது ஒரு பாடம் என நினைத்து அமைதியாகவும் அரவணைப்போடும் இருப்பது தான் இந்த சாயப்பா உனக்குக் காட்டிய வழி. நான் சொன்னதைப் போல் உன்னை நம்பி வந்த ஒருவரையும் திருப்பி அனுப்பாதே. இந்த ஒரு வரியை நீ நன்றாகக் கற்றுக்கொள். பணம், பதவி, புகழ் எல்லாம் தற்காலிகமே. ஆனால் நல்ல மனம், நல்ல செயல்கள் மட்டுமே நிரந்தரம். இன்று நாம் சந்திக்கும் துன்பங்கள் நாளை நம்மை இன்னும் வலிமையான மனிதர்களாக மாற்றும் என்பதை நீ நம்பு. சாய்பாபா மீது நீ முழுமையான நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நேர்மையான ஒரு பாதையில் நடந்தால் வாழ்க்கை நிச்சயம் சரியான இடத்துக்கு உன்னை அழைத்துச் செல்லும். நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே. நான் இந்த சாயப்பா உன்னுடன் எப்பொழுதும் இருக்கிறேன். அதை நினைத்துக் கொண்டும் நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த இரண்டு பாதங்களுடனும் நீ முன்னேறிச் செல். இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்குத் துணையாக உன்னுடன் வருவேன். ஓம் சாய்ராம்.